வெல்கம் டு DMCJ யூடியூப் சேனல். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோடைய ப்ரெசன்டேஷன்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தோம். இப்போ அதை தாண்டி இப்போ மற்ற கிட்ஸோடைய டேலண்ட்டோடைய வீடியோஸ்லாம் நம்ம இப்போ போட போகிறோம். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம கூட ஒரு மியூசிக் கீபோர்ட் பிளேயர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்ம அவர்கிட்டயே அவரை பற்றி கேட்டுக்கலாம். ஹாய். ஹாய் அங்கிள். உங்கள் பேர் என்ன? என் பேர் ரிஷிக். என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? நான் ஏஎன்ஜே ஸ்கூலில் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப ப்ளே பண்ண பிடிக்கும்? எனக்கு வந்து 3 இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப ப்ளே பண்ண பிடிக்கும். அது எதெல்லாம் தான் கீபோர்டும் ட்ரம்ஸும் மிருதங்கம். ட்ரம்ஸும் மிருதங்கம். ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம்? இன்னைக்கு நம்ம கீபோர்டை பற்றி பார்க்க போகிறோம். கீபோர்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ நீங்கள் இந்த கீபோர்டை எந்த ஏஜ்லேருந்து கற்றுக்க ஆரம்பிச்சிங்க? எங்கள் 2 வயசில் எங்கள் அப்பா அம்மா எனக்கு ஒரு டாய் கீபோர்ட் வாங்கி கொடுத்தாங்க. அதில் கொஞ்சம் சில ப்ரீ ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கும். அது எங்கள் அம்மா அப்பா சொல்லாமலே நான் டெம்போ மாற்றி மாற்றி கேட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். அதை வச்சு எங்கள் அம்மா அப்பாவா உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டால் நான் இருக்குன்னு. அதனால எங்கள் அப்பா அம்மா 6 வயசில் எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஓகே. ஸோ அம்மா வந்து சூஸ் பண்ணாங்களா இல்லை உங்களுக்கே கீபோர்டு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சா? எனக்கா 6 வயசில் இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு நாங்களாம் எங்கள் அம்மாட்ட கேட்டு கற்றுருந்தோம். ஸோ யார்கிட்ட கற்றுக்குறீங்க? நான் வந்து ஸ்ரீராம் மாஸ்டர் கிட்ட கோவிட் டைம்ஸில் ஆன்லைன் கிளாஸில் கற்றுக்கிறேன். ஓகே. நீங்கள் இது வரைக்கும் உங்கள் ஓன் டியூனை இதில் கம்போஸ் பண்ணியிருக்கீங்களா கீபோர்டில்? பண்ணியிருக்கேன்னு. நான் எதெல்லாம் நான் ஒரு 3 டியூன் ரெடி பண்ணிட்டேன். நான் ஒரு டியூன் புதுசாக கம்போஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ கீபோர்டில் உங்களுடைய ரோல் மாடல் யார்? கீபோர்டில் ரோல் மாடல் வந்து லிடியன் அண்ணா. அவரை மாதிரி எனக்கு ஒரு பெரிய மியூசிஷியன் ஆகணும். கீபோர்ட் கற்றுக்கிறீங்க இல்லைங்களா? நீங்கள் வந்து இந்த கீபோர்ட் கற்றுக்கிறதுக்கு டெய்லி எவ்வளோ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? கீபோர்டை கற்றுக்கிறதுக்கு ஒரு நாளில் நான் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுவேன். 1 hour டெய்லி 1 hour? ஆமாம். அந்த மாதிரி நான் 2 இயர்ஸாக கற்றுட்டேன். அப்புறமா நானாகவே வாசிக்க கற்றுக்கிட்டேன். டெய்லி நீங்கள் 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் ஸ்டடீஸ்லாம் எப்படி இருக்கும்? அதில் எப்படி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? எழுதி போட்ட நைட்டில் நான் உடனே எழுதி மேனேஜ் பண்ணுவேன். ஆனுவல் டேலலாம் நீங்கள் கீபோர்டு ப்ளே பண்ணுவீங்களா? ஆமாம். எல்லா ஆனுவல்லையும் என்னை சேர்த்துருவாங்க மேம். ஓகே. தவிர உங்களுக்கு மற்ற எந்த இதுவில் ஆக்டிவிட்டியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது? எனக்கு அதை தவிர 3 ஆக்டிவிட்டியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது கீபோர்டை தவிர. எதெல்லாம்னா மிருதங்கம், ட்ரம்ஸு, அது தவிர ட்ராயிங்கு. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் கீபோர்ட் ப்ளே பண்ணுறீங்க இல்லைங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கீபோர்ட் ப்ளே பண்ணுறதை பார்த்து அவங்க என்ன உங்ககிட்ட சொல்லுவாங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ப்ரோக்ராமுக்கும் நல்லா எக்ஸைட்டாக கிளாப் பண்ணுவாங்க. என்கரேஜ் பண்ணுவாங்களா? ஓகே. கீபோர்ட் ப்ளே பண்ணுறீங்க இல்லைங்களா? இது வரைக்கும் என்னென்ன அவார்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க? 4 அவார்டு வாங்கியிருக்கேன். எதனால்னா நான் போன வருஷத்தில் ஜான்வரியில் நான் ஹயக்ரீவம் ஸ்கூல் ஹயக்ரீவம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் நாங்கள் 2nd ப்ரைஸ் வின் பண்ணேன். ஓகே. ஸ்டார் ஆஃப் நங்கநல்லூர் காம்படிஷனில் எனக்கு ஸ்பெஷல் அவார்ட் வின் பண்ணேன். ஓகே. ஓகே. எத்தனை சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்கீங்க? மொத்தம் 2 சர்டிஃபிகேட். ஸ்ரீ மியூசிக் அகாடமியில் எனக்கு ஸ்டார் ஆஃப் தமிழ்நாடு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணதில் நான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஜூனியர் லெவலில் நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ணேன். அதுக்காக அவளாம் எனக்கு ஃபிலிம் சிட்டியில் எனக்கு ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா. சரி, இப்போ நீங்கள் எங்களுக்காக கீபோர்ட் வாசித்து காமிக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு சாங் வந்து இளையராஜா சார் கம்போஸ் பண்ண ஹேரா மூவியில் இருக்கிற நீ பார்த்த பார்வை சாங்கை நான் வாசிக்க போகிறேன்.
பாட்டு வந்து நான் ரேக் டைம் வாசிக்க போனேன். அந்த ரேக் டைம் பேர் மிக்கி மவுஸ் ரேக் டைம். அடுத்த சாங் வந்து நான் ஜாஸ்லிக் வாசிக்க போறேன். அதை நான் பிளைண்ட் ஃபோல்டடா வாசிக்க போறேன். அடுத்த சாங் வந்து டர்க்கிஷ் மார்ச்ல நான் 7 ஸ்டைல்ஸ் வாசிக்க போறேன். ஓகே, அடுத்த சாங் வந்து நிரா சாங் ஃப்ரம் டக்கர் படம். என்னோட சிஸ்டர் ரிஷிதா அவ வந்து இப்போ நேற்று இல்லாத மாற்றம் ஏஆர் ரஹ்மான் சார் கம்போஸ் பண்ண பாட்டு அவ பாட போறா. அதுக்கு நான் இப்போ அக்கம்பெனி பண்ணி வாசிக்க போறேன்.
இதுதான் காதல் என்பதா, இளமை பொங்கி விட்டதா, இதயம் சிந்தி விட்டதா, சொல் மனமே நேற்றில்லாத மாற்றம் என்னது, காற்றேன் காதிலேதோ சொன்னது. இப்போ நம்ம ரிஷிக்கோடைய பேரண்ட்ஸ் கிட்ட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க, என்ன பண்ணுறாங்க? என் பேர் சுசித்ரா. நான் வந்து என்வரன்மெண்டல் ஹெல்த்தில் பிஹெச்டி பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் ஹோம் மேக்கராக இருக்கேன். எனக்கு 2 பசங்க. பையன் ரிஷிக் 10 years, பொண்ணு வந்து ரிஷிதா 7 years. ஓகே மேம். மேம், ரிஷிக் வந்து எப்போ இந்த டேலண்ட் இருக்குன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்க? ஆக்சுவலாக அவனுக்கு 1.5 வயசு இருக்கும்போது சும்மா வந்து ஒரு டாய் மியூசிக் கீபோர்ட் வாங்கி கொடுத்துருந்தோம். அது அவன் எப்போவுமே அதை வச்சு தான் விளையாடிட்டு இருப்பான். அதில் டெம்போ மாற்றி பாட்டு கேட்குறது, அப்புறம் அதை நிறைய அனலைஸ் பண்ணிட்டு இருப்பான். வெறும்னு கேட்குற மாதிரி கூட இருக்காது. அதுக்கப்புறம் ஆனால் நான் என்கொயர் பண்ணும்போது கிளாஸ் சேர்க்கணும் அப்படின்னா மினிமம் 5 years ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வரைக்கும் அவனை வீட்லேயே அதே டாய் கீபோர்டில் விளையாட விட்டுட்டேன். அவன் பாட்டுக்கு என்னென்ன சாங்ஸ் இருக்கோ கேட்பான். எப்போவுமே மியூசிக் கேட்குறதுல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு. வெஸ்டர்ன் சாங்ஸ் நிறையா கேட்பான். 5 years ஆகும்போது ஒரு கிளாஸில் சேர்த்தோம். பட் கோவிட்னால திருப்பி இது ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்புறம் 6 years ஒருத்தர் வந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னார், மிஸ்டர் ஸ்ரீராம். ஸோ அவர்கிட்ட தான் போட்டோம். ஸோ ஆன்லைன்கிறதால அவர் ஃபாஸ்ட்டு வீடியோ அனுப்பிடுவார். ஸோ நான் தான் அவன் கூட உட்காந்து அவனுக்கு ஃபிங்கரிங் எல்லாம் ட்ரெயின் பண்ணி அப்புறம் அவன் அதில் கற்றுக்கிட்டு வந்தான். அதுக்கப்புறத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டே அவன் வாசிச்சிடுவான். ஸோ ஃபஸ்ட்டு 2 years நல்ல ட்ரைனிங் வந்து அதுக்கப்புறம் எந்த பாட்டும் அவனே கேட்டு வாசிச்சிடுவான். ஓகே மேம். ஸோ ரிஷிக் வந்து இந்த அளவுக்கு நல்லா வாசிக்கிறாரு, அதே மாதிரி அகாடமிலையும் நல்லா ஷைன் பண்ணுறாரு. ஸோ டெய்லி உங்களுடைய சப்போர்ட் எப்படி இருக்கும், அவருக்கு எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? அது கொஞ்சம் கஷ்டமானதான். ஏன்னா அவனுக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்கிறதால அவன் வந்து அதில் தான் ரொம்ப இன்க்ளைண்டாக இருப்பான். ஸோ படிப்பும் இம்பார்ட்டன்ட் சொல்லி அவனை படிக்க வைப்பேன். ஸோ ஆனால் அவனுக்கு நான் மியூசிக்கில் எதுவும் ஸ்டாப் பண்ண மாட்டேன். அவனுக்கு வேணுங்கிற டைம் அதுக்கு கொடுத்துட்டா அவன் அதை வாசிச்சுட்டு அப்போ படிக்கிற போது அதில் சின்சியராக உட்காந்து படிச்சிடுவான். ஓகே மேம். ஸோ இவர் ஒரு பக்கம் ஒரு 1 hour மியூசிக் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் டியூஷன் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் வந்து யாருன்னா ஒருத்தர் கூட்டிகிட்டு வரணும். எப்படி இந்த டைமை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? அது ரொம்பவே கஷ்டம். அதில் இன்னொரு சிஸ்டர் வேறு இருக்காங்க. அவங்களுக்கு தனியாக பேரலாக வேறு செய்யணும். அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்குது. ஓகே மேம். ஸோ ஒரு கிட்டு வந்து எப்போவுமே வந்து ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணுவார், இல்லை கொஞ்சம் மோட்டிவேட் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் எப்படி அவருக்கு மோட்டிவேட் பண்ணுவீங்க? இப்போ வாசிக்கும் போதே சில சமயம் வாசிக்க வராது, அப்போ ரொம்ப டவுன் ஆகிடுவார். அப்போ அவர் ஏற்கனவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணின அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்புறம் அவர் வாசித்த வீடியோஸே காட்டும்போது கொஞ்சம் இல் கம் பேக் டு ஃபார்ம். அப்புறம் ஐ ஆல்சோ சிட் வித் ஹிம். அவன் வாசிக்கும் போது கூடவே நான் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ எங்கேயாவது அவன் தப்பாக வாசிக்கும் போது ரெக்டிஃபை பண்ணுறது எனக்கு கொஞ்சம் மியூசிக் தெரியும். ஸோ நான் அவன் கூடவே பாடி ஹம் பண்ணி ட்ரெயின் பண்ணுவேன். நிறைய ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ ரிஷிக் மாதிரி இருக்கிற குழந்தைங்க வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஸோ நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து படிப்பு தான் முக்கியம், அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி மியூசிக்ஸ்லாம் அலோவ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஸ்டடீஸ் பண்ணி அதுக்கப்புறமா பண்ணுவாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி தாட் இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே தாட் தான். இப்போ ஒரு மீனுக்கும் அதுக்கு ஸ்ட்ரென்த் உண்டு, குரங்குக்கும் அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் உண்டு. மீனை தண்ணியில் விட்டிங்கன்னா அது நல்ல வேகமாக நீஞ்சி விளையாடி பண்ணும். குரங்கை விட்டிங்கன்னா நல்ல மரம் ஏறும். அதை மாற்றி செய்ய வச்சா நடக்காது. ஸோ அவங்க ஸ்ட்ரென்த் என்னவோ அதில் அவங்கள விட்டிங்கன்னா அவங்க வந்து நம்ம எதிர்பார்க்கறத விட பல மடங்கு நல்ல வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். ஓகே, நம்ம ரிஷிக்கு வந்து நல்லா வாசிக்கிறாரு. ஸோ உங்கள் ரிலேஷன்ஸ்லாம் வந்து அதை பார்த்து எப்படி ஃபீல் பண்ணுறாரு? இனிஷியலாக ரெக்கக்னிஷன் அவ்வளோவா இல்லை. ஸோ நாங்கள் சொல்கிறத வச்சு ஓகே அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் போக போக அவன் வளர வளர அவனோட பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் பார்த்து இப்போது நல்ல எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச சஜஷன்ஸ்லாம் கூட கொடுத்துட்ருக்காங்க. இங்கேருந்து இங்கே இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வாசிக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு சஜஷன்ஸ்லாம் கூட கொடுக்குறாங்க. ஓகே மேம்.
ஸோ இப்போ ரிஷிக் வாசிக்கிறது வந்து கண்டிப்பாக ஸ்கூல்லேயும் தெரிஞ்சிருக்கும். ஸ்கூல் லெவல்லேருந்து எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? இனிஷியலாக அவங்க வந்து அவன் வாசிப்பான்னு தெரியும். ஸோ சின்ன சின்ன சாங்ஸ் வாசிக்க விட்டுட்டு இருந்தாங்க. அப்புறமா ஒரு முறை பேச்சில் நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு பாட்டை கேட்டுட்டாலே அவனால் வாசிக்க முடியும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து ஆல்மோஸ்ட் எங்கெல்லாம் கீபோர்ட் வாசிக்க சான்ஸ் இருக்குமோ அவங்க ஸ்கூலில் சான்சஸ் கொடுத்து நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜ் ஃபியருக்கான சான்ஸே இல்லாமல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கார் அவர். ஸோ அந்த விதத்தில் ஸ்கூலில் நல்ல சப்போர்ட் இருக்கு. ஓகே மேம். ஸோ ஃபர்தராக ரிஷிக்கோடைய ஃபியூச்சர் பிளான் என்ன உங்களுக்கு? அவருக்கு வந்து பெரிய மியூசிஷியன் ஆகணும், கம்போசர் ஆகணும்னு ஆசை. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி அவருக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டு வரணும்னுங்கிறது தான் எங்களோட அம்சம். ஓகே மேம். மை பெஸ்ட் விஷஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே மேம். தேங்க்யூ மேம்.